இப்போ நான் அந்த மனசை வச்சு தான் காத்தாலேருந்து ராத்திரி வரையும் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் மனசு எப்படின்னே செயல்படுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காத்தாலேருந்து ராத்திரி வரையும் நான் அதை வச்சு தான் ஃபுல் வேலை பார்க்குறேன். அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க, ஐயாவுக்கு மேலே ஆளே கிடையாது சொல்கிறோமா. அதே அது மொக்கையாக போயிடுச்சுன்னா நேரம் சரியில்லைப்பா, நான் தப்பாக செஞ்சேன்னு எவனும் சொல்கிறதில்ல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நேரம் சரியில்லை அப்படின்பா. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, மக்கு பையன் சரிதானா. என்னுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது அவ்வளோ ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி நமக்கு கம்மி. நிஜம்தான். ஏதோ ஏதோ இதுக்காக சொல்ல, உண்மையாலுமே அப்படித்தான். ஜீவமணி பிரெயினி, நாம் டம்மி. ஓகேவா? இப்படி தான். அப்போது எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, வாத்தியார் கணக்கு பாடம் நடத்துகிறார். நானும் ஜீவமணி ஒன்றா தான் படித்தோம், ஒரே கிளாஸு, எல்லாம் ஒன்றா தான். சரியா? கணக்கு சும்மாவே டக்க போர், நாம் அறப்போர், அதில் ரொம்ப கஷ்டம். இப்போ கணக்கு நடத்துகிறாருன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு ரொம்ப வாத்தியார்கிட்ட சொல்லும் போது புரியவும் புரிய செய்யாது, அப்படியே புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு நவுந்துடுறது. அப்புறம் யார்கிட்ட கேட்போம்? வாத்தியார்கிட்ட கேட்போமா, நம்ம கூட இருக்கிற நண்பர்கிட்ட கேட்போமா? டேய் உனக்கு புரிஞ்சா அப்படின்னு யார்கிட்ட கேட்பீங்க? நம்ம ஜீவமணி மாப்பிள்ளை தான் கூப்பிடுவேன். மாப்பிள்ளை உனக்கு புரிஞ்சு அப்படிம்பேன். எனக்கு நல்லா புரிஞ்ச, அப்போ என்னன்னு சொல்லிவிடு. இது பண்ணால் இது இவ்வளோ தானே, அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அது மாதிரி நம்ம நம்மளுடைய அணுகுமுறை, இப்போ கிளாஸ் அணுகுமுறை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒருத்தர் பேசுகிற மீதியெல்லாம் கேட்குறதுங்கிற மாதிரி இல்லவே இல்லை. நாம் எல்லாரும் ஒருவர் மேல் ஒரு தோல் மேலே கை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்து பசங்களாம் போவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு மிக மிக தளர்வாக எவ்வளோ அளவுக்கு நீங்கள் இறங்கி ஒரு ஜாலியாக, இந்த ஜாலின்னா ஜாலிக்கு போயிடக்கூடாது, இந்த விஷயத்துடைய நுட்பத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம் இவ்வளோ பெரிய எஃபோர்ட் போகிறோம். சரியா? சரிதானே? அது எதுக்கு மக்கு பையன்னு சொன்னோன்னா, மக்கு பையனே ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள்லாம் பயங்கரமான பிரில்லியண்ட்டு தானே. அதனால் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம், பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ நம்ம பார்த்தோம், நமக்கு என்ன தான் பிரச்சனை, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, எனக்குள்ள சதா ஒரு இது போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, நீ இப்படி பண்ணியிருக்கப்படாது, நீ இப்படி தான் செஞ்சுருக்கணும், அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேன்னு என்னை பொழுதுனிக்குமே திருப்பி திருப்பி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே ஒன்று இருக்கா இல்லையா? பேசணும்னு சொன்னேன். நான் பேசுகிறதுக்கு இந்த வகுப்பு அல்ல, நாம் பேசிக்கொள்வதற்காகவே இந்த வகுப்பு. சரியா? அப்போ ஏதோ ஒன்று நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்லையா, பண்ணிகிட்டு இருக்குதுயா, அதை எப்படி அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறது தான் மனசு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிக்கிறது. சரியா? அதுதான் இப்போ நாம் ஒரு மக்கு பையனே எப்படி புரிஞ்சிக்கிட்டானோ அவன் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்போ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பில்கேட்ஸ் எப்படி வேலைக்கு எடுப்பாரான்னு தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியுமா? அதாவது இருக்கிறதுலே வனசோம்பேர் யாருன்னு தொலைவ வரான். வனசோம்பேர்னா தெரியுமில்ல, அப்படி காலில் தான் தள்ளுறதே அவன். அப்படிப்பட்டவனை ஒரு 2 பேரை தூக்கி வேலை கொடுப்பாரான். வேலை கொடுத்து நீ செய்யின்னு சொல்லிட்டா அவன் அந்த வேலையை முடிச்சிட்டான்னு வச்சுங்க. வனசோம்பேரியே ஒரு வேலை முடித்தா மற்றவனை ஈஸியாக அந்த வேலையை செஞ்சிட மாட்டானா? அந்த மாதிரி நான் ஒரு மக்கு பையனே புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நீங்களாம் ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேவா? ரைட். அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, காத்தாலிருந்து கண் முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குகிற வரைக்கும் ஏதோ ஒன்று வச்சு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அது எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியுதா? நேற்று சொன்ன ஒரு மிக்சி கதை, பல பேர் ரெண்டாவது கூட வந்திருப்பீங்க. ஒரு மிக்சியை எப்படி பயன்படுத்தணும்னு அறிவு இருந்தால் கரெக்டாக சட்னி அரைக்க முடியுமா? இல்லை மிக்சி எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலன்னா சரியாக சட்னி அரைக்க முடியுமா? பதில் பேசுவீங்க தானே, காது கேட்குதில்ல, பேசணும். ரைட்டு, தெரிஞ்சால் தான் அரைக்க முடியும். ரைட்டு தானே? ஒரு ஃபோனில் வாட்ஸ்அப்பை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிற அறிவு இருந்தால் உங்களால் வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியுமா? இல்லை அதெல்லாம் தெரியலனா உங்களால் பயன்படுத்த முடியுமா? அப்போது ஒரு விஷயத்தை கார் டிரைவிங்க்கு எப்படி கியர் போடணும் அப்படிங்கிற நுட்பம் தெரிஞ்சால் தான் உங்களால் கார் ஓட்ட முடியும். டூ வீலருக்கு எப்படி ஆன் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். சமையல் செய்வது முதற்கொண்டு எல்லா வேலைக்குமே ஒன்று எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா, எப்படி செஞ்சால் நல்லா வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அடிப்படையில் நம்ம செய்ய முடியும். புரியுது தானே? எல்லா வேலைக்கும் செய்கிறதுக்கு ஒன்று இருக்குல்ல, எதையோ ஒன்று வச்சு தானே எல்லா வேலையும் செய்கிறோம். நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்களே, எதை வச்சு செய்கிறீங்க? காத்தால் தூங்கி முழிக்கிறோமா, ராத்திரி படுக்கிற, அது வரலாம் அத்தனை வேலையும் எதையோ ஒன்று வச்சு செய்கிற. அது எதை வச்சு செய்கிற? மனசு, அறிவு, ஏதோ ஒன்று வச்சுக்கங்க, அது இருக்கட்டும். ஏதோ ஒன்று அதை வச்சு தான் செய்கிறோம் இல்லையா? அது எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியும்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? தெரியுங்கிறவங்க கை தூக்குங்க, தெரியாதவன்னு சொல்கிறவங்க யாருக்கும் தெரியலன்னு எடுத்துக்கிறதா, தெரியும்னு எடுத்துக்கிறது. தெரியலன்னு வச்சுக்கலாமா? ஏகமாக தெரியலன்னு வச்சுக்கலாமா? சரி, அப்போது இப்போ நான் அந்த மனசை வச்சு தான் காத்தாலேருந்து ராத்திரியில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் மனசு எப்படின்னே செயல்படுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் காத்தாலேருந்து ராத்திரியில் நான் அதை வச்சு தான் ஃபுல் வேலை பார்க்குறேன். அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க, ஐயாவுக்கு மேலே ஆளே கிடையாது சொல்கிறோமா? அதே அது மொக்கையாக போயிடுச்சுன்னா, நேரம் சரியில்லைப்பா, நான் தப்பாக செஞ்சேன்னு எவனும் சொல்கிறதில்ல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நேரம் சரியில்லை அப்படிம்பா. அந்த மனசு எப்படி செயல்படுதுன்னு தெரியாததுனால தான் நாம் வேலை செய்ய முடியாத இடத்துல செஞ்சு மொக்கப்படுறோம், செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம விட்டுட்டு இருக்கிறோம். திருக்குறளில் ஒரு இருக்குல்ல, செய்யத்தக்க அல்லால் கெடும் செய்யாமையாலும் கெடும்னு. அது எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல. ஒரு குறள் இருக்குது தெரியுமா? செய்யத்தக்க, எல்லாம் திருக்குறள் யாரும் படிச்சது இல்லையா? இப்படி சொன்னாவே சொல்லிவிடுவாங்க, எனக்கு ஒரு வரி தான் சொல்லுவேன், அவங்க சொல்லிடுவாங்க, அப்போ நம்ம யாரும் முடிச்சுன்னு விட்டுருவேன். இங்கே யாருமே சொல்லலை. என்னங்க அடியாப்பா, சரி, எல்லாரும் தலையிலும் ஒரு லைட்டு எரி விட்டுருவோம், சரியா? அதாவது அதுக்கு எனக்கு குறள் அவ்வளோ கரெக்டாக தெரியல. அதாவது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தாலும் தவறு, செய்யக்கூடாத வேலையை செஞ்சாலும் தப்பு. புரியுதுங்களா? நாம் என்ன பண்ணுறோம்? செய்யக்கூடாதுங்கிற வேலையும் செய்கிறோம், செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டுறோம். இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. சார் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? அப்போ நமக்கு அதுக்கு என்ன பண்ணணுன்னுட்டு நமக்கு கிளியராக தெரியல. ஒரு விஷயம் இது இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிளியரேட்டியாக நமக்கு தெரியல. அதான பிரச்சனை. நாம் இப்போ எதை தெரிஞ்சுக்க போகிறோம்? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதை எதை வச்சு செய்கிறோம்னா இந்த மனசை வச்சு தான், மனசை பயன்படுத்தி தான் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறோம். அதாவது மனசுக்குள்ளே என்ன செய்ய முடியும், மனசை வச்சு என்ன செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா சாரம். புரியுதுங்களா? மனதை பயன்படுத்தி எதையெல்லாம் செய்ய முடியும், மனதை பயன்படுத்தி எதையெல்லாம் செய்ய முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா செய்ய முடியாததுக்கு வீண் முயற்சி பண்ணுவீங்களா? செய்யக்கூடியதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் ஒழுங்காக செய்கிறான்னு நம்மளே சொல்லி செஞ்சுக்குவோம். சரிதானா? நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.